வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கல்வித்துறையில் 1800 ஹெட்மாஸ்டரும் 20 டிஇஓ பணியிடங்களும் காலி பணியிட உயர்வு பிரச்சனையை தீர்க்க தேவை கொள்கை முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வுக்கான தாள் மாதிரி வினாவங்கிகள் கொடுத்துருக்காங்க. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 3 புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டு 3570 புதிய இடங்கள் தோற்றுவிப்பு. தமிழ்நாடு அரசு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கல்வித்துறையில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? ஸோ ஹெச்ஜிடியோடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான அரசு பள்ளிகளில் எப்போ நியமிக்க போகிறாங்க? பிடி பட்டதாரி ஆசிரியர்கள் எப்போ நியமிக்க போகிறாங்க? பிஜிடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எப்பொழுது நியமிக்க போகிறாங்க? காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பள்ளிகளில் ஆசிரியர்கள் தேவை, மெயில் மட்டும் அனுப்பினால் வேலை அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எஸ்எம்சி மூலம் தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களை விரைவில் நிரப்ப போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக அந்தந்த பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியரே வேக்கன்சியை ஃபில் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 19,000 ஆசிரியர்களை எஸ்எம்சி மூலமாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்எம்சி மூலமாக அங்கங்கே இருக்கிற பள்ளி மேலாண்மை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக பணியில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க நண்பர்களே, எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்கள் விரைந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி தற்காலிக ஆசிரியர் இருக்கிறதுக்கு நிரந்தர ஆசிரியர்கள் பணியிடமே வேக்கண்ட் இருக்குது, அதையும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்களே அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா எஸ்எம்சி டீச்சர்ஸோடைய ரெக்யர்மெண்ட்டில் புதிய அப்டேட் விரைவில் வரும். ஸோ அதே மட்டுமே கிடையாது, இந்த ஹெச்ஜிடி பிடி பிஜிடி ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்கணும், இவங்களுக்கு உண்டான தேர்வுகளை உடனடியாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் ஆங்காங்கே பள்ளி கல்வித்துறையில் நாளுக்கு நாள் வச்சுட்டு தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை வைத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே போடப்படும். ஸோ கண்டிப்பாக புதிய உயர்கல்வித்துறை அமைச்சரும் பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கில் 3570 இடங்களை தோற்றுவிப்பு செஞ்சுருக்காரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 3 பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டு 3570 புதிய இடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இது நடந்துகிட்ருக்கு. இதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மேலும் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் விரைவில் 1800 பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 20 டிஓக்கள் பணியிடங்கள் காலியாக கிடைக்கின்றன. பதவி உயர்வுகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்க தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 4 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் தயாராக இருப்பதாகவும் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாகவும் கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த திட்டங்களை வழங்கி முறைப்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பு தலைமை ஆசிரியருக்கு உள்ளது. இப்பணியிடங்கள் மேல்நிலையில் 300, உயர்நிலையில் 700, தொடக்க நடுநிலையில் 800, மொத்தம் 1800 கிடப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. நீதிமன்ற வழக்கு காரணமாக தொடக்க உயர்நிலை பள்ளிகளில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாத நிலைக்கு காரணம் கேட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது என அதிகாரிகள் சாதுரியமாக தெரிவித்து அதிமுக திமுக ஆகிய 2 ஆட்சியிலும் காலத்தை கடத்தினர். இப்போ விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைத்த பின்னரும் அதே நிலை நீடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பதவி உயர்வு பணப்பலன் போன்ற காரணங்களுக்காக பாதிக்கப்பட்டோர் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தால் அவர்களை பழிவாங்கும் போக்கு கல்வித்துறையில் அதிகம் உள்ளது. இதனால் தான் நீதிமன்ற உத்தரவிடும் வரை நிறைவேற்றாமல் அவமதிப்பு வழக்குகளை இத்துறை அதிகம் சந்தித்து வருகிறது. ஸோ உடனடியாக இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து இந்த ஆசிரியர்கள் பணியிடத்தை உடனடியாக நிரப்பணும். புதிய முதல்வர் விஜய் பதவி உயர்வு தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என அரசு கொள்கை முடிவு எடுத்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என நடவடிக்கை ஜூன் முதல் வாரத்தில் மேற்கொண்டு இம்மாதத்திலேயே பதவி உயர்வு கலையிடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ என்னன்றதை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து இந்த ஹெச்ஜிடி இடைநிலை ஆசிரியர்களுடைய பாலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. அதே போல் பிடி ஆசிரியர்களுக்கு உண்டான அறிவிப்பு இருக்குது. பிஜிடிஆர்பிக்கு உண்டான அறிவிப்புகளையும் இந்த மாத இறுதிக்குள்ளார வர இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகளும் வர இருக்குது, காமன் டெட்டு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று 149 ஜீவோ ஒன்றும் நியமன தேர்வு ரத்து ஆணையை விரைவில் வெளியிருப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். 2013-17 டெட்டில் பாஸ் பண்ண
நான் போஸ்டிங் போடுவார்ன்றது எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்லத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.